அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் இனிமை தரும் இறை சொற்கள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பின் பொருள் என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை எல்லா நேரங்களிலும் மனிதர்கள் நினைத்து துதிபாடி கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான மந்திர சொற்களை, நம்முடைய ஆன்மீக சிந்தனையை உயர்த்துகிற, இறைவனின்பால் நமது எண்ணத்தை ஒன்றுபடுத்துகிற பல்வேறு விதமான வார்த்தைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த வார்த்தைகள் என்னென்ன, அவற்றை எப்பொழுதெல்லாம் நாம் உபயோகப்படுத்த வேண்டும், அதனால் நமக்கு கிடைக்கின்ற இன்மை மறுமையின் பலாபலன்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இனிமை தருகிற இறை சொற்கள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதை அரபியிலே பழக்கத்திலே சொல்வதாக இருந்தால், இறைவனை நினைவு கூறக்கூடிய திக்ருகள் என்று பழக்கத்திலே நாம் சொல்லி வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருமறை வேதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திக்ரை பற்றி, இறை நினைவை பற்றி சொல்லுகிற பொழுது, வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய நினைவுதான், அல்லாஹ்வுடைய திக்ரு தான் அக்பர், மிகப்பெரியதாக இருக்கிறது. உலகத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளை விட அல்லாஹ்வை நினைப்பதனால் கிடைக்கக்கூடிய நன்மைதான் மிகப்பெரிய நன்மை என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அதை இன்னொரு இடத்திலே விளக்கமாக அல்லாஹ் சொல்லுகிறான். சூரத்துல் பக்ராவுல, ஃபதுகுரூனி அதுகுருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூர்ந்தால் நான் உங்களை நினைவு கூறுகிறேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நினைவு கூறுவது. எங்க நினைவு கூற போறான்? புனிதர்களாக திகழ்கிற, பாவம் அறியாதவர்களாக வாழுகிற மலக்குமார்களுடைய சபையிலே உங்களை பற்றி நான் பேசுகிறேன், நான் நினைப்பேன் என்று திருமறை குர்ஆனின் வழியாக அல்லாஹ் சொல்லித் தருகிறார். அல்லாஹ் நம்மை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, நம்மை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய காரியம் எது என்றால் இறைவனுடைய இந்த திக்ருகள். இறைவனை நினைவு கூறக்கூடிய அந்த சொற்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் நம்மை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மக்களை பார்த்து கேட்கிறாங்க, அலா உனப்பியுக்கும் பிகைரி அமாலிக்கும், மக்களே உங்களுடைய அமல்களிலேயே மிகச்சிறந்த ஓர் அமலை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? வா அஸ்காஹ இந்த மலீக்கிக்கும், உங்கள் எஜமானனிடத்திலே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஓர் அமலை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா? வா அர்ஃபஉஹா தரஜாத்திக்கும், உங்கள் எஜமானனிடத்திலே அந்தஸ்தை உயர்த்தி தருகிற ஓர் அமலை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? வா கைருன் மின் இன்ஃபாக்கில் ذهب وخير لكم من انفاق الذهب والورق, தங்கத்தையும் வெள்ளியையும் செலவிடுவதை விட மிகச்சிறந்த நன்மையை பெற்றுத் தரக்கூடிய ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா? وخير لكم من ان تلقوا عدوكم فتضربوا اعناقهم, போர்க்களத்திலே எதிரிகளை சந்தித்து அவர்களின் பிடரிகளை வெட்டுவதை விட மிகச்சிறந்த, இஸ்லாத்திலே மிகச்சிறந்த காரியம் ஜிஹாது. அதுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு ரொம்ப பெருசு. சொல்றாங்க, போர்க்களத்திலே எதிரிகளை சந்தித்து அவர்களின் பிடரிகளை வெட்டுவதை விட மிகச்சிறந்த நன்மையை உங்களுக்கு பெற்றுத் தருகிற ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்று ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இத்தனை செய்திகளை, பண்புகளை சொல்லி, உங்களுடைய காரியத்திலேயே சிறந்த காரியம், அல்லாஹ்விடத்தில் உங்களை தூய்மைப்படுத்துகிற காரியம், அல்லாஹ்விடத்தில் அதிகமான அந்தஸ்தை பெற்றுத் தருகிற ஒரு காரியம், உங்களுடைய தங்கம் வெள்ளியை செலவிடுவதை விட மிகச்சிறந்த காரியம், போர்க்களத்திலே எதிரியை சந்திப்பதை விட மிகச்சிறந்த காரியம் எதுவென்று சொல்லட்டுமா? சஹாபாக்கள் சொல்லாங்க, கூட்டு பலா, சொல்லுங்கள் யார சொல்லலாம், அதை நாங்கள் செய்வதற்கு ஆசையாக இருக்கிறோம் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல திக்ருல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கிறதே, இறைவனை நினைவு கூறுவது இருக்கிறதே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் அதுதான் இவைகள் அனைத்தையும் விட மிகச்சிறந்த நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும். இபாதத்துக்காக வேண்டி நினைக்கிறது தனியா, தொழுகையில வந்து நினைக்கிறது தனியா, நோன்பு வைக்கும் போது நினைக்கிறது தனியா, ஹஜ்ஜு செய்யும் போது இறைவனை நினைப்போம், அதையெல்லாம் விடுத்து மற்ற எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் நினைக்கிறோமே, அதுக்கு அல்லாஹ் ரொம்ப பெரிய பரிசு தர்றான். எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில, சிரமத்துக்கு மத்தியில, அலுவல்களுக்கு இடையில, குடும்ப வாழ்க்கையில, ஊர்ல ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு மத்தியில ஒவ்வொரு நிமிடமும் என்னை இவன் நினைவு கூறுகிறானே என்று நினைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்ற காரியங்களுக்கெல்லாம் கொடுக்காத சிறப்பை,
மற்ற இபாதத்துகளுக்கெல்லாம் வழங்காத நன்மையை இந்த திக்ர் என்ற இபாதத்திற்கு, இறைவனை நினைவு கூறக்கூடிய இந்த இபாதத்திற்கு வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அது மாதிரி இன்னொரு நாள் சொன்னாங்க, மிகச்சிறந்த நல்லறங்கள், ரொம்ப லேசான காரியத்தை நீங்க செய்வீங்க, ஆனா உங்களுக்கு அல்லாஹ்விடத்துல பெரிய பெரிய நன்மைகள் கிடைத்து விடக்கூடும் என்று சொல்லிட்டு அதுல ஒன்றை உங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன். கலிமத்தானி, இரண்டு சொற்களை நான் சொல்லித் தருகிறேன். ஹசீபத்தானி அலல் லிசானி, சொல்றதுக்கு லேசு, தராசுல வைத்து அல்லாஹ்விடத்துல நெருக்கம், அப்படிப்பட்ட ஒரு சொல்லை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். புகழுக்குரிய அந்த இறைவனை நான் தூய்மைப்படுத்துகிறேன், கண்ணியத்திற்குரிய அந்த இறைவனை நான் மகத்துவப்படுத்துகிறேன். ரெண்டு சொல்லு, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். பெரிய மேட்டரே இல்ல, இதுக்கு பெரிய மனப்பாடம் பண்ணி நெஞ்ச தட்டி அடிச்சு மணிக்கணக்கில் படிச்சு மண்டையில ஏற மாட்டேங்குன்னு சொல்ற மேட்டர் இல்ல. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த சொல் அல்லாஹ்விடத்துல உங்களுக்கு நேசத்தை தரும். சொல்றதுக்கு ரொம்ப லேசான சொல்லு, ஆனா மீசான்ல வச்சீங்கன்னா ரொம்ப பெரிய வெயிட்டாக இருக்கும் என்று சொல்லி லேசான சொற்களின் மூலமாக இறைவனின் நெருக்கத்தை பெற்றுவிடலாம். இவற்றை நீங்கள் அதிகமாக சொல்லிக் கொண்டிருங்கள் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ருகள், இறைவனை நினைவு கூறியதை பற்றி சொல்லுகிற பொழுது, நாமெல்லாம் பரவலாக எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கிற, ஆனால் நடைமுறையிலே பின்பற்றாத, நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற, ஆனால் நாம் எப்போதும் செய்யாத ஒரு சர்வசாதாரணமான ஒரு மேட்டர் எடுத்துக்கிட்டதா இருந்தா பிஸ்மில்லா சொல்றது. எந்த ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சாலும் அல்லாஹ்வுடைய பெயரால் துவங்கணும்னு சொல்றோம்ல. வீட்டுல புள்ள உட்கார்ந்து சாப்பிடும்போது என்னைக்காவது ஒரு நாள் பிள்ளைக்கு சொல்லி கொடுப்போம், எதை செஞ்சாலும் பிஸ்மி சொல்லி சாப்பிடும், பிஸ்மி சொல்லி சாப்பிடும் அப்படிமோ. என்னைக்காவது ஒரு நாள் வருஷத்துல இருக்க, நாம வருஷம் பூரா சொல்றது இல்ல, ஆனா பிள்ளைக்கு ஒரு நாளாவது பிஸ்மி சொல்லி சாப்பிடு, பிஸ்மில்லா சொல்லி கொடுக்கறது வழக்கமா இருக்கு. இந்த பிஸ்மில்லா சாதாரணமா நாம நினைக்கிறோம். இந்த பிஸ்மில்லாவை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு வெயிட் கொடுக்கிறான் தெரியுமா? நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், இறைவனின் திருப்பெயர் கொண்டு துவங்கப்படாத எந்த காரியமும் அதிலே இறைவனின் பரக்கத் இருப்பதில்லை, அல்லாஹ்வுடைய அருள் அதிலே கிடைப்பதில்லை. எந்த ஒரு நற்காரியத்தை நீங்கள் துவங்குவதாக இருந்தாலும் பிஸ்மில்லாவை கூறித்தான் துவங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதை நாம சாதாரணமா நினைச்சிருவோமோ என்று நினைத்து அல்லாஹ் என்ன பண்றான்னா பொதுவா சொல்லிட்டு போயிடலாம், எல்லா காரியத்தையும் பிஸ்மில்லா சொல்லுன்னு. அல்லாஹ் அப்படி சொல்லல, ஒண்ணு ஒன்னா தனித்தனியா சாப்டரா பிரிக்கிறான். இதை செய்யும் போது பிஸ்மில்லா சொல்லு, ஃபேனை போடும்போது பிஸ்மில்லா சொல்லு, கதவை திறக்கும் போது பிஸ்மில்லா சொல்லு, இப்படிதான் நாம சொல்லுவோமா? பொதுவுல சொல்லிட்டாலே எல்லாம் முடிஞ்சு போயிடும். கதவை திறந்தா பிஸ்மில்லா திறந்துட்டு போ, அதுக்கு அர்த்தம் எந்த காரியத்தை செய்தாலும் பிஸ்மில்லா சொல்லி செய்யணும் சொல்லி அந்த வார்த்தையை சொல்லியாச்சுனாலே எல்லா காரியத்துக்கும் பொதுவானது பிஸ்மில்லான்னு விளங்குது. நாம அப்படி சாதாரணமா விளங்கி அதை செயல்படுத்தாம விட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி தர்றான். ஒவ்வொரு காரியமா பிரிச்சு 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 இங்கே பிஸ்மில்லா சொல், அங்கே பிஸ்மில்லா சொல், அங்கே பிஸ்மில்லா சொல்லுன்னு ஒவ்வொன்னா பிரிச்சு சொல்றான் அல்லாஹ். ஃபகுலூ மிம்மா ذிக்ர ஸ்முல்லாஹி அலைஹி, எந்த பிராணியின் மீது அல்லாஹ்வின் பெயர் கூறி அறுக்கப்பட்டதோ, பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்டதோ அவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள். வலா தௌகுலு மிம்மாலம் ذிக்ர ஸ்முல்லாஹி அலைஹி, எதன் மீது அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படவில்லையோ அதை நீங்கள் சாப்பிடாதீர்கள். ஒரே மேட்ரு, அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டதை சாப்பிடுனா பெயர் கூறப்படாததை சாப்பிடாதீர்கள், அதுக்கு அர்த்தம் இருக்குதானே? தனியா சொல்லணுமா? சொல்ல தேவையில்லை. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், மேல் வசனத்தில் படிச்சீங்கன்னா குலு மிம்மா ذிக்ர ஸ்முல்லாஹி அலைஹி, பிஸ்மில்லா சொல்லப்பட்டதை சாப்பிடு. இரண்டாவது வசனத்துல எங்க அதையும் மறந்துடுவானோன்ட்டு பிஸ்மில்லா சொல்லப்படாத சாப்பிடாத மறு வசனத்துல. இந்த அளவுக்கு பிஸ்மில்லாக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எடுத்து பார்த்தோம்னா பிஸ்மில்லாவை அதிகமாக, அதனால் கிடைக்கக்கூடிய பரக்கத்துகளையும் நன்மைகளையும் அவசியங்களையும் அதிகமாக நபி அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நூஹ் நபியினுடைய அந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில 950 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்யறாங்க. அவர்கள் யாரும் ஏத்துக்கல, ஒரு சொற்ப மக்கள் மாத்திரம்தான் அவர்களுடைய இந்த தாவாவை இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய வெள்ள பிரளயம் வருது, பூமி அழிக்கப்பட போகிறது, மக்கள் எல்லாம் வெள்ளத்தை மூழ்க ஆரம்பித்து விட்டார்கள், வானம் மழை திறந்து கொட்டுகிறது, பூமி தன்னுள் வைத்திருந்த அந்த ஊற்றுக்கண்களை எல்லாம் திறந்து விட்டது. நூஹ் நபி அவர்கள் செய்து வைத்திருந்த கப்பலின் மீது ஏறி அமரப் போகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், இருக்கபூ ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா. நூஹ் நபியே
மக்கள் எல்லாம் அழிந்து நீங்கள் கப்பலிலே ஏறி அமர்ந்து பயணத்தை துவக்குகிற அந்த தருணத்திலே இருக்கபூ ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா, ஏறும்போது இந்த கப்பல் செல்லக்கூடியதும் இந்த கப்பல் நிற்கக்கூடியதும் அல்லாஹ்வின் திருப்பெயராலான் என்று சொல்லி நீங்கள் கப்பலில் ஏறி அமருங்கள், கப்பலில் ஏறி பயணம் செய்யுங்கள். பிஸ்மில்லா, பயணத்துல போகும்போது பிஸ்மில்லா சொல்லுங்கிறான். நாம பெரும்பாலும் சொல்றது அசால்ட்டா தானே இருக்கிறோம். நம்மில் எத்தனை பேர் கவனத்தோடு இந்த பிஸ்மில்லாவை சொல்லுகிறோம்? அல்லாஹ்வுடைய நினைப்போடு எல்லா காரியத்தையும் செய்யணுங்கிறது உள்ளத்தில் இருந்தால் கூட பெரும்பாலான தருணங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிஸ்மில்லாவை நாம் உரத்து சொல்வதும் இல்லை, மௌனமாக சொல்வதும் இல்லை. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தபால் எழுதுறோம். தபால் இன்னைக்கு எப்படி எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க? தபால் எழுதும் போதெல்லாம் பெரும்பாலும் அந்த 786 தான் ஒரு கோடா போய் நிக்குது. பிஸ்மில்லா என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பெயரை, அழகான பெயரை, அளவற்ற அருளாளவும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன் என்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று முழுமையாக எழுத வேண்டிய அந்த வார்த்தையை அதுக்கு ஒரு நம்பரை கண்டுபிடிச்சு அதுக்கு ரசூலுல்லாஹ் காட்டி தராத ஒரு வழியில அதுக்கு தனிப்பட்ட முறையில நம்பர்ல பிஸ்மில்லாவை சுருக்கி 786 போட்டு அதுக்கு நாம சில வியாக்கியானங்களை கொடுத்து யாராவது கீழே போட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது? லெட்டர் கிழிச்சு போட்டாங்கன்னா என்ன பண்றது? குப்பை தொட்டியில விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது? பிஸ்மில்லா குப்பை தொட்டியில விழலாமா? அதுக்கு தான் நாங்க பிஸ்மில்லா எழுதல என்றெல்லாம் நமக்கு நாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை குர்ஆனை எழுதி அனுப்புனாங்க. பக்கத்து நாட்டு மன்னர்களுக்கு எழுதி அனுப்புனாங்க. சில மன்னர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், சில மன்னர்கள் கிழித்து குப்பை தொட்டியில போட்டார்கள். ரசூலுல்லாஹ் அதை கேர் பண்ணல. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு வந்த மார்க்கத்தின் முதல் வழிகாட்டியாக திகழ்கிற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இறைவனின் வசனங்கள் கிழித்து போடப்படுவதை பொருட்படுத்தல. அதனுடைய குற்றம் அவனை சாரும் என்று திருமறை குர்ஆனை எழுதி அனுப்பி இருக்கிறாங்க. நாம என்ன பண்றோம்? பிஸ்மில்லா எழுதுறது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்காக வேண்டி மார்க்கத்தில் இல்லாத யூதர்களால் வழிகாட்டி தரப்பட்ட 786 ஒரு நம்பரை போட்டு வச்சுக்கிட்டு அதை எழுதி கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தபால் எழுதினார்கள். அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான் திருமறை குர்ஆன்ல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பக்கத்து நாட்டில் இருந்த ஒரு அரசி, முஷ்ரிக்கான இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு அரசிக்கு தபால் எழுதுகிறார்கள். இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுலைமானிடமிருந்து எழுதப்படுகிறது அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த சுலைமான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுத துவங்கினார். அளவற்ற அருளாளவும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன் என்று அந்த தபாலில் சுலைமான் நபி எழுதியதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் எடுத்து சொல்லி காட்டுறான். தபால் எழுதும்போது பிஸ்மில்லா எழுதுங்கன்னு சொல்லப்படுது. சில நேரங்களில் கவனிக்கிறோம், பல நேரங்களில் அந்த பிஸ்மில்லா என்ற சொல்லை நாம் நடைமுறைப்படுத்தாமலே ஓரம் கட்டி விடுவதை பார்க்க முடிகிறது. இப்படி இந்த பிஸ்மில்லாவை பற்றி திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையிலும் அதிகமாக திரும்ப 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 போதனைகள் செய்யப்பட்டிருந்தால் கூட நாம் நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் அதிலே ஒரு கவனம் இல்லாமல் அசட்டையாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை சொல்லிட்டு துவங்கும் பொழுது நம்மையும் அறியாமல் ஒரு இறை உணர்வு, அல்லாஹ்வோடு ஒரு நெருக்கம், அல்லாஹ்வை மறக்கவில்லை என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுது. அதுக்காகத்தான் எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே பசுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி சின்ன சின்ன சொற்களை, கஷ்டமில்லாத சொற்களை எல்லா நேரத்திலும் இலகுவாக சொல்வதற்கு வசதியாக இது மாதிரியான சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி ஒரு குழந்தை, யாருன்னா நபிகள் நாயகத்துடைய மனைவி உம்மு சலமா இருந்தாங்கல்ல, அந்த உம்மு சலமாவுக்கு ஏற்கனவே வேறொரு கணவர் அபூ சலமா, ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி இன்னொரு திருமணம் நடந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தது. அந்த குழந்தையினுடைய பெயர் உமர் இப்னு சலமா. அந்த உமர் முன்னாடி உட்கார்ந்து சின்ன குழந்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அபூ சலமா இறந்த உடனே உம்மு சலமாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. உம்மு சலமாவுடைய குழந்தை ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல வளருது. ரசூலுல்லாஹ் தானே அந்த கணவர் அடிப்படையில குழந்தை முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடுது. குழந்தை முன்னாடி சாப்பிட்டா எப்படி சாப்பிடும்? குழந்தைக்கு அதுக்கு விவரம் தெரியாது. கொஞ்சம் இங்க சாப்பிடும், கொஞ்சம் அங்கிட்டு சாப்பிடும். முன்னாடி நாம உட்கார்ந்து இருந்தோம்னா நம்ம தட்டுல கொஞ்சத்தை எடுத்து சாப்பிடும். குழந்தைங்கன்னா அப்படிதான் சாப்பிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சும்மா இருக்கல. நாமளா இருந்தா என்ன செய்வோம்? பச்சை புள்ள அப்படிதான் இருக்கும். குழந்தைனால விவரம் தெரிய அது மாத்திக்கணும்னு விட்டுருவோம். ரசூலுல்லாஹ் அப்படி விட மாட்டாங்க. எந்த ஒரு காரியத்திலே ஒரு நேர்த்தி இருக்கணும்,
குழந்தைகளுக்கு நாம தான் கற்றுத்தரணும். இன்னைக்கு நம்முடைய சமுதாய அமைப்புல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து குழந்தைகளை வளர்க்கிற ஒரு வளர்ப்பு முறையே இல்லை. குழந்தைகள் வளர்கிறார்கள், ஆனா வளர்றான். ஏதோ சாப்பாடு போடுறோம், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறோம், டிரெஸ் எடுத்து கொடுக்கிறோம், படுக்கிறதுக்கு வசதியான இடத்தை வச்சிருக்கிறோம், டியூஷனுக்கு ஃபீஸ் கட்டுறோம். இவ்வளவுதான் நாம செய்யற வேலையாக இருக்கிறதே ஒழிய அதை தாண்டி குழந்தைகளை பயிற்றுவித்து மார்க்க அடிப்படையிலே அவர்கள் கெட்டு போகாமல் மார்க்கத்தின் வழிபாடுகளை கற்று உணர்ந்து ஒவ்வொரு தருணத்திலும் இறை நம்பிக்கையோடு வாழ்வதற்கான சூழ்நிலையை நம்முடைய பெற்றோர்களில் பல பேர் ஏற்படுத்தி கொடுக்கறதில்லை. பலருக்கு மார்க்கமே தெரியறதில்லை. நமக்கு தெரிஞ்சால மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு, பெற்றோர்களுக்கு தெரிந்தாலல்லவா பிள்ளைகளுக்கு கற்றுத்தர முடியும். பல பெற்றோர்களே மார்க்கத்தின் அரிச்சுவடி கூட தெரியாமல் குழந்தைகளை மார்க்கத்தின் சிந்தனையே இல்லாமல் வளர்க்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சஹாபாக்களுடைய காலத்துல நபி தோழர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு மார்க்க கடமையும் கற்றுத் தருவோம். தொழுகைக்காக குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வருவோம். பச்சிளம் குழந்தைகளை எல்லாம் பயிற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி பள்ளியாசலோடு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துறது. நாம ஆண்கள் வர்றோம் பள்ளிக்கு, வரும்போது நம்முடைய குழந்தை இருக்கு, 5 வயசு குழந்தை, 6 வயது குழந்தை, 7 வயது குழந்தை, கையிலே அழைத்துக் கொண்டு பள்ளிவாசல்ல வந்து கூட நின்று பக்கத்துல தொழுகையை காட்டி கொடுக்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர்? அதை நாம என்னமோ கூச்சமா நினைக்கிறோம். எதுக்கு போட்டு கூட்டிட்டு வந்துக்கிட்டு அவன் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவான், ஓடுன 4 பேர் சத்தம் போடுவான், எதுக்கு போயிட்டு புள்ள வீட்டுல இருக்கட்டும், அவனுக்கு என்ன இப்ப விவரமா தெரியுது, அவன் பெரிய ஆன பிறகு தொழுதுகிறது. பெரியவனாக ஆன பிறகு எப்படி தொழுவான்? சின்ன குழந்தைகளை நாம சொல்லிக் கொடுக்காம பெரியவனான உடனே தானா எங்கிருந்து வந்து விழும். சில பேருக்கு அல்லாஹ் இறக்கம் காட்டுவான், எங்கிட்டு இருந்தாலும் ஹிதாயத்து கிடைக்கும். பல பேருக்கு சிறு குழந்தையில் பயிற்றுவிக்கப்படாத காரணத்தினால் அவர்கள் பெரியவர்களாகி முதியவர்களானதற்கு பிறகும் மார்க்கத்தை பற்றி உண்டான அறிவோ மார்க்க கடமைகளில் ஒரு ஈடுபாடோ இல்லாமல் பெற்றோர்களை மதிக்காமல் போவதற்கெல்லாம் என்ன காரணம்? ஆரம்பத்திலிருந்தே சின்ன பருவத்திலிருந்தே குழந்தைகளை நாம லேசா லேசா தட்டணும். அந்த பிஞ்சு உள்ளத்தை, பச்சை களிமண் சொல்லுவாங்களே, பச்சை மண்ணு, அந்த மண்ணை நாம் எப்படி பிடிக்கிறோமோ அதை ஒரு குரங்காக நீங்கள் பிடித்தால் அது குரங்காக போகிறது. அதிலே ஒரு கோபுரத்தை செய்தால் அது கோபுரமாக போகிறது. நபிகள் நாயகம் சொல்லி தந்தார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் இறைவன் தந்திருக்கிற அந்த இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் யூ ஹவ்விதானிகி வயு நஸ்ரானிகி வயு மஜ்ஜிசானிகி, அவர்களை யூதர்களாகவோ அல்லது கிறிஸ்தவர்களாகவோ அல்லது நெருப்பு வணங்கியவர்களாகவோ மார்க்கத்தை ஏற்று நடக்கக்கூடியவராகவோ அல்லது மார்க்கத்தை விட்டு தூர போகக்கூடியவர்களாகவோ பெற்றோர்கள் தான் வளர்க்கிறார்கள். இப்ப நம்முடைய பிள்ளை மார்க்கத்தின் சிந்தனை இல்லாமல் போவதற்கு நாம் தான் பெரும்பாலும் காரணமாக இருக்கிறோம். ஏன்? நாம நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, ஆபீஸ்க்கு போனோமா, சம்பாத்தியம் பண்ணோமா, காசை கொண்டு கொடுத்தோமா, நாம இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம வீட்டுல சமையல் பண்ணணுமா, டிவியை தொடரணுமா, நாடகத்தை பார்த்தோமா, தூங்கணுமா, அவங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகளை எங்கிருந்து வளர்ப்பது? ஒரு சரியான ரூட்டை காட்டலாட்டி இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ இடங்கள்ல பார்க்கிறோம். அமெரிக்கா மாதிரியான மேற்குலக நாடுகளில் எல்லாம் பெற்றோருடைய பாசத்திற்காக, ஒரு அரவணைப்பிற்காக, ஒரு வழிகாட்டுதலுக்காக ஏங்கி தவித்த குழந்தைகள் இன்றைக்கு முரடர்களாக, தீவிரவாதிகளாக, சமூக விரோதிகளாக உலகத்திலே ஆயுள் கொண்டிருப்பதற்கெல்லாம் பெற்றோர்களுடைய வளர்ப்பு முறை ஒரு முக்கிய காரணம். பல குடும்பங்களில் பெரியவர்களான உடனே பிள்ளை பெற்றோரை தூக்கி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறான். கல்யாணம் முடிஞ்ச உடனே முதியோர் இல்லத்துக்கு தள்ளி விடுறான். அவங்களை சரியான முறையில் பராமரிக்கிறது இல்லை. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆரம்பத்திலே பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிற கட்டளைகளை, கடமைகளை அவங்களுடைய உள்ளத்தில் அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றி இருந்தா அந்த பிள்ளைகளுடைய உள்ள மாறி போயிருக்குமா? பெற்றோர்களை வெறுக்குமா? வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு ஒரு முரடனாக ஒருவன் மாறி போகிறான் என்றால் என்ன அர்த்தம்? ஆரம்பத்தில் பெற்றோர்களுடைய மதிப்பு, மரியாதை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம், அவர்களுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்படணும் மார்க்கம் சொல்லுது, இதையெல்லாம் நாம சொல்லித் தரல. மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதை கூட இன்றைக்கு பல பெற்றோர்கள் ஏதோ ஒரு கூச்சமானதாக, அது தேவையற்றதாக, அவனாக படித்துக் கொள்வான் என்று விட்டுவிடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயிற்றுவித்த அந்த சஹாபிய சமுதாயமும் குழந்தைகளை எப்படி பயிற்றுவித்தது? ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ரசூலா கவனிப்பாங்க. தெருவில் ரசூலா போவாங்க, ஏத்தாப்புல சின்ன பிள்ளைங்க விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. நாமளும் தெருவில் போறோம், நமக்கு முன்னாடியும் சின்ன குழந்தைகள் விளையாடுறாங்க. எந்த குழந்தைக்காவது நாம் சலாம் சொல்லி இருப்போமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்களை கடந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வார்கள்,
எங்களுக்கு சலாம் சொல்லிட்டு போவாங்க. நாம இன்னைக்கு சொன்னா வித்தியாசமா இருக்கும். ஆனா நீங்க ஆரம்பத்துல சொல்ல பழகினீங்கன்னா, வீட்டுல உங்க பிள்ளைய பாக்குறீங்க, தெருவுல மகனை பாக்குறீங்க, மத்த பிள்ளைங்களுக்கு கூட சொல்லிடுறாங்க. சில பேரு தாம் பிள்ளைக்கு சொல்றது ரொம்ப கம்மி. அத்தா சலாம்லாம் சொல்றாரு. வீட்டுக்கு வரும்பொழுது, வீட்டுக்கு போகும்போது சலாம் சொல்லிட்டு போகணும்னு மார்க்கம் சொல்லுவேன். வீட்டுல போகும்போது எத்தனை பேர் சலாம், நம்ம வீட்டுல எத்தனை பேர் சலாம் சொல்றோம்? மனைவி இருக்கிறாங்களே, மனைவிக்கு சலாம் சொல்லிட்டு போறோமா? அந்த பழக்கமே அடியோட இல்ல. 100ல் 1 2 தெளிச்சு எடுக்கலாம். ரொம்ப பெரும்பான்மையான மக்கள் இந்த சின்ன இபாதத்தை கூட கையில் எடுக்கிறது இல்ல. இன்னைக்கு நீங்க சொல்லிட்டு போனா அவங்களுக்கு ஆச்சரியமா தெரியும். என்ன புதுசா தொப்பி இப்படிலாம் போட்டு சலாத்தோட உள்ள வர்றாங்க அவங்க அத்தான்னு சொல்லிவிட்டு பொண்டாட்டி மாதிரி கேட்கிற மாதிரி தான் இருக்கும். எதனால? நாம நடைமுறைப்படுத்தாதனால. ஏன் அந்த கேள்வி வருது? ஆரம்பத்திலிருந்து அதை செயல் வடிவம் கொடுத்திருந்தால் இன்றைக்கு ஏன் புதிதாக இதை செய்கிறீர்கள் ஒரு கேள்வி வருமா? அப்ப நாம செயல்படுத்தல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவுல போகும்போது குழந்தைங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு ஏன் சொல்றாங்க? நான் அவனுக்கு சொன்னாதான் அவன் எனக்கு சொல்லுவான், அவன் இன்னொருத்தனுக்கு சொல்லுவான். அந்த குழந்தை இன்னொருவனுக்கு சலாம் சொல்லக்கூடிய பழக்கத்தை எப்படி ஏற்படுத்துவது? சலாம் சொல்லு ஆர்டர் போட்டு ஏற்படுத்திட முடியாது. நம்முடைய செயல்பாட்டை தான் குழந்தைகள் பார்க்கும். முதல் ஹீரோ, குழந்தைகளுக்கு முதல் ஹீரோ யாரு? குழந்தைகளுக்கு முதல் ஹீரோ அவர்களுடைய பெற்றோர்கள் தான், தாயும் தந்தையும் தான். அரபியில் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, தாயின் மடிதான் குழந்தைக்கு முதல் பல்கலைக்கழகம், முதல் மதரசா என்று சொல்லி. உங்களிடத்தில் படிக்கிறது தான். நீங்க குழந்தைகளிடத்தில் எப்படி நடக்கிறீங்களோ உங்களுடைய குழந்தை உங்களை பார்த்து, நான் எனது தந்தையை போல எனது தாயை போல வளர வேண்டும் என்ற உணர்வு குழந்தைகளுக்கு உங்களை பார்த்து வரும். உங்களுடைய சொற்களை எடுத்துக்கொள்வார்கள் நினைக்காதீங்க. நீங்க பேசி பயான் பண்ணி அதட்டி உருட்டி அப்படியெல்லாம் நீங்கள் செய்வதை விட நீங்களே நடந்து காட்டினால், நடைமுறைகளை பிராக்டிக்கலில் அவர்களை கொண்டு வந்தால் அதுதான் அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும். எத்தனையோ குடும்பத்தில் அத்தாமாரி சொல்ற, பெற்றோர்கள் சொல்றதை கேட்டிருப்போம். என்னமாவது ஒரு காரியத்தை புள்ள செஞ்சிருவான், அது 50 பைசா 10 பைசா கிட்ட இருந்து திருடி இருப்பான். தேடுவாரு, காணோம், இந்த பையன் எடுத்திருப்பான்னு புள்ள மேல டவுட். பிடிச்சி சட்டை பிடிச்சாலே நீ எடுத்தியா? நான் எடுக்கவே இல்லத்தா. உண்மையை சொல்லு. பொய் சொன்னா அத்தாக்கு பிடிக்காது. அத்தாக்கு பொய் சொன்னா பிடிக்கவே செய்யலாம். நீ உண்மையை சொல்லு விட்டுருந்தா, பொய் சொன்னா விட மாட்டா அப்படிம்பாரு. இல்லத்தான் நான் எடுக்கவே இல்லை போட்டு சாத்தி பொய் சொல்லாதுங்கிறோம்ல, பொய் சொல்லாதுங்கிறோம்ல. கடைசியில் பொய் சொல்லாம உண்மையை சொல்லிட்டா விட்டுட்டாருன்னு வச்சுக்குவோம். மறுநாள் யாரோ ஒருத்தன் அத்தாக்கு பிடிக்காத ஆள் வெளியிருந்து வர்றாரு. வெளியே நின்றுக்கிட்டு கேட்கிறார், இருக்கிறாரா அப்துல்கார் உள்ள இருக்காரா? அத்தா மோனை கூப்பிட்டு, அத்தா இல்லன்னு சொல்லுப்போம். பாக்குறவா இல்லையா? இவன் புள்ள எதை எடுத்துக்குவான்? நேத்து பொய் சொன்னா அத்தாவுக்கு பிடிக்கவே செய்யாது, இன்னைக்கு மட்டும் பிடிக்குதா? இனிக்குதா? நேத்தைக்கு கசந்தது இன்னைக்கு இனிக்குதா? இதைத்தான் புள்ள பாப்பான். இன்றைய குழந்தைகள் எல்லாம் ரொம்ப மெச்சுவா இருக்கிறாங்க. முந்தி மாதிரிலாம் இல்ல. 50 வருஷத்துக்கு முன்னாடி மந்த முடிச்சு இருந்துச்சு, அது மாதிரிலாம் இல்ல. ரொம்ப ஷார்ப்பா இருக்குது. அங்க கிடிக்கு புடி போட்டு பிள்ளைங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம இருக்குது. அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நபிகள் நாயகத்தின் போதனைகள் வழியாகவும் நம்முடைய குழந்தைகளை செப்பனிட வேண்டும், அவர்களை செதுக்க வேண்டும். நபிகள் நாயகத்தின் முன்னர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அந்த குழந்தைக்கு நபிகள் நாயகம் புள்ளதானே, சின்ன புள்ளதானே, அப்படிதான் சாப்பிடுவான்னு விடல. பிள்ளையை கூப்பிடுறாங்க, யா குலாம் சம்மில்லா, சிறுவனே அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லு. முதல்ல சாப்பிட போற, சாப்பிடுவதற்கு முன்பு அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லு, பிஸ்மில்லா சொல்லு. குல் மிம்மா எலீக்க, உனக்கு முன்னாடி பக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு, அங்கிட்டு இங்கிட்டு கையை கொண்டு ஓடாத, பக்கத்துல இருந்து சாப்பிடுன்னு நபிகள் நாயகம் ஒழுக்கத்தை கற்றுத் தருகிறார். நீங்க என்ன சொல்றாங்க? சின்ன குழந்தைக்கு பிஸ்மில்லா என்ற பாடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிஸ்மில்லாஹ்வை எங்கெல்லாம் சொல்ல வேண்டுமோ, எல்லா நற்காரியம் செருப்பணிகிற பொழுது, சட்டை போடுகிற பொழுது என்று சொல்லி ஒவ்வொரு நற்காரியத்தின் துவக்கத்திலும் சொல்லி 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 நீங்கள் உங்கள் காரியத்தை செய்யுங்கள், அது பரக்கத் பொருந்தியதாக இறைவனின் நினைவை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமலாக அமையும் என்று நமக்கு வழிகாட்டி தருகிறார்கள். பிஸ்மில்லா என்ற சொல் ஒரு அற்புதமான மந்திர சொல். நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய நினைவை புதுப்பிக்கக்கூடிய, அதனுடைய பொருளை உணர்ந்து சொல்லணும். வெறுமனே மந்திரம் சொல்ற மாதிரி சொல்லிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பெயரால் துவங்குகிறேன், திறக்கிறேன், அல்லாஹ்வுடைய பெயரால் சாப்பிடுறேன், அல்லாஹ்வுடைய பெயரால் தூங்குகிறேன். தூங்கும்போது துவா சொல்லி தந்தாங்கல்ல, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா, இறைவா உன்னுடைய பெயராலேயே நான் இன்றைக்கு மௌத்தாகிறேன், தூங்க போகிறேன், உனது பெயராலேயே நான் மீண்டும் விழித்து எழுவேன் என்று சொல்லி தூங்கும்போது பிஸ்மில்லா.
மனைவியோடு குடும்ப உறவுல தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய நேரம் இருக்குத, அங்க கூட நீ அல்லாஹ்வை மறந்துடக்கூடாதுப்பான்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்துக்கு ஒரு சொல்லி தர்றாங்க. பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. உறவு கொள்ளுகிற தருணத்தில் இறைவா உனது பெயராலேயே இதை நான் துவங்குகிறேன், நான் என்னுடைய குடும்ப உறவிலே ஈடுபடுகிறேன், எங்களையும் இதனால் இந்த உறவின் மூலமாக எங்களுக்கு நீ வழங்க இருக்கிற ரிஸ்க் என்னுடைய குழந்தை பாக்கியத்திலேயும் ஷைத்தானுடைய தீண்டுதல்களை விட்டும் இறைவாணி என்னை காப்பாற்று என்று பிஸ்மில்லா சொல்லிவிட்டு அந்த உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் நீங்கள் துவங்க வேண்டும் என்று சொல்லி எங்கேயும் மறக்காத, எல்லா நேரத்திலும் நினைச்சுக்கிட்டே இரு என்று நபிகள் நாயகம் சொல்லி தர்றாங்க. அப்ப இதுல நாம அதிகமா கவனம் செலுத்தணும், மனசுல வச்சுக்கணும், எழுதி சில நேரத்தில் எழுதி வச்சுக்கணும். மறந்து போகிறதா அப்பப்ப பையில திரும்ப திரும்ப எடுத்து பார்க்கிறது மாதிரி எழுதி வைத்துக் கொண்டாவது இந்த ஒரு சிறிய அமலை நாம் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கடைபிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே மாதிரி இன்னொரு சொல்லி தராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீசானை நிரப்பக்கூடிய ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன். நாளை மறுமையில இறைவனின் தராசை நிரப்பக்கூடிய அளவிற்கு இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, வானத்தையும் பூமியையும் நிறைத்து விடக்கூடிய அளவிற்கு நன்மையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொல்லை உங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன். அதுதான் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே சொல்றோமே, இந்த சின்ன சொல்லுதான் பெரிய மனப்பாடம் பண்றதுக்கு கஷ்டமான சொல்லு இல்ல. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அது ஒரு சின்ன வார்த்தை, பிஸ்மில்லாஹ் அது ஒரு சின்ன வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு சிறிய வார்த்தை. அந்த வார்த்தையை சொல்லிட்டு இதையும் நபிகள் நாயகம் பல தருணங்களில் இந்த அல்ஹம்துலில்லாஹ்ங்கற சொல்லு இருக்கிற எக்கச்சக்கமான பொருளை அதிகமான செய்திகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வெளிப்படையில் பார்த்தா ஒரு சின்ன சொல்லு. இத ரசூலுல்லாஹ் எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இத பல இடத்துல சொல்லி காட்டி நம்முடைய ஆன்மீக நிலையை மனிதனிடத்துல நாம எவ்வளவு இபாதத்து செய்யறோம், எத்தனையோ நிலைகளில் வாழுகிறோம். நம்முடைய நிலை சில நேரங்களில் நம்முடைய இபாதத்து கெட்டு போறதுக்கான சாத்திய கூறி இருக்கு. ஷைத்தான் என்ன பண்ணுவான், நாம பெரிய இபாதத்தாளி, நாம ரொம்ப நோன்பு வச்சுட்டோம், ரொம்ப இஹ்லாஸா செயல்படுறோம் என்பதை போன்ற ஒரு உணர்வை உள்ளத்துக்குள்ள போட்டு நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் அழிக்கக்கூடிய தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் ஏற்படும். அந்த நேரத்தில் இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற சொல்லை அதனுடைய பொருளை உணர்ந்து நாம் சொன்னோம் என்று சொன்னால் நம்முடைய அந்த சிந்தனை மட்டுப்படும். பெருமை, ஆணவம், நமக்கு மிஞ்சி யாரும் இல்ல, நான் தான் பெரிய ஆளு, பல பேர் இன்னைக்கு ஆட்டம் போட்டு தலைகிறான அற்ப பலத்தை வைத்துக் கொண்டு உடம்புல பலம் இருக்குதுன்னு சொல்லி பெருமை அடிக்கிறவங்க பாக்குறோம். சில பேர் கொஞ்சம் அறிவாளி இருப்பான், மத்தவங்களை விட மத்தவங்க ஒரு மேட்டரை 10 நிமிஷத்துல புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவன் 5 நிமிஷத்துல புரிஞ்சுக்குவான், ஷார்ப்பா இருப்பான், மத்தவன் பேசுற பேச்சுக்கு டக்கு டக்குன்னு பதில் கொடுப்பான், கொஞ்சம் வாத திறமை இருக்கும், இவனை கையில பிடிக்க முடியாது. இவனை சுத்தி எப்ப ஒரு கூட்டம் மத்தவங்க மட்டம் தட்டி பேசுறது. என்ன மாதிரி அறிவாளி உண்டா, என்ன மாதிரி பலசாலி உண்டா, என்ன மாதிரி அழகான உண்டா, என்ன மாதிரி பணத்தில் உள்ள உண்டா? பணத்தை வச்சு எத்தனை பேர் பெருமை இருக்கிறான்? பணத்தால் பெருமை அடிப்பவர்கள் இன்றைக்கு உலகத்தில் அதிகம். திருமறை குர்ஆன்ல பணத்தால் பெருமை அடித்த ஒருவரை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல இன்ன காரூன் கான மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம். காரூன் என்பவன் மூசாவின் காலத்திலே வாழ்ந்தான், அழிச்சாட்டியம் செய்தான். அல்லாஹ் அவனுக்கு ஏராளமான செல்வங்களை வழங்கி இருந்தான். வாத்தைனாஹு மினல் குனூஸ் மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பத்தி உலில் குவ்வா. எவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தானா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களை எல்லாம் ரூம்ல போட்டு பூட்டி, பூட்டப்பட்ட அந்த பூட்டினுடைய சாவி இருக்கும்ல, அந்த சாவியை எல்லாத்தையும் மொத்தமா சேகரிச்சு அதை சாக்கு பையில போட்டு கெட்டி அந்த பைய தூக்கி ஒரு பெரிய பலம் கொண்ட கூட்டத்தாருடைய முதுகுல தூக்கி வச்சா அவன் தூக்க முடியாம தள்ளாடுவான். லதனூபில் உஸ்மத்தி உலில் குவ்வா. குவ்வத்துடைய பவர் மிக்க ஒரு பெரும் கூட்டம் அவரது கசானாவை சுமப்பதற்கல்ல, அவருடைய செல்வத்தை சுமக்கிறதுக்கு சிரமம்னு சொல்லல, அவருடைய செல்வத்தை பூட்டி வைத்திருக்கிற அரை சாவிகளை எவ்வளவு கணக்கு பண்ணிக்கங்க. மண்டைக்குள்ள யோசிக்கவே முடியல. எத்தனை ரூம் இருந்திருக்கும், எவ்வளவு சாவி இருந்திருக்கும். அவ்வளவு ஒரு பெரிய சாக்குல போட்டா கூட நான் தூக்கிடுவேன. அது ஒரு பெரிய பலம் கொண்ட கூட்டத்தார் தூக்க முடியாத அளவுக்கு அந்த சாவி கொத்து இருக்குதுன்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் அவனுக்கு.
அப்படி கொடுத்ததுனால தலக்கணம் பிடிச்சு ஆடுது. மக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததை போன்று நீயும் மற்றவர்களுக்கு உபகாரம் செய். வலா துஃப்ஸிது ஃபில் அருள், பூமியில குழப்பம் பண்ணாத. வலா தபகி ஃபில் அருள், பூமியில அழிச்சாட்டியம் பண்ணாத. அல்லாஹ்வுக்கு குழப்பம் பண்றவங்க பிடிக்காதுன்னு சொல்லிட்டு மக்கள் உபதேசிக்கிறார்கள். அவன் சொல்கிறான், இந்த செல்வங்கள் எல்லாம் என்னுடைய அறிவால், என்னுடைய சிந்தனையால். இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, பெரிய பணக்காரன் ஆயிடுவான். தர்மம் போய் கேட்டோம்னா, என்ன உனக்கா நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன்டா, உனக்கு காசு வேணும்னா நீனும் கஷ்டப்பட்டு உழை. இவருடைய மூளை, நான் யோசிச்சேன், என் கையில் 5000 ரூபாய் இருந்துச்சு, நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த 5000 ரூபாய் எந்த பிசினஸ்ல போட்டா டெவலப் ஆகும் யோசிச்சேன், கரெக்டா சூஸ் பண்ணேன், இந்த இடத்துல கடையை பிடிச்சேன், நல்ல ஷோரூமா கடையை அழகுபடுத்தினேன், அப்படியே வியாபாரம் பிச்சுட்டு ஓடிச்சு. 5000 10,000 ஆச்சு, 10,000 10 லட்சம் ஆச்சு, 10 லட்சம் 10 கோடி ஆச்சு. இன்னைக்கு நான் பெரிய மில்லினியரா பில்லினியரா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அது மாதிரி நீனும் யோசிச்சுட்டோம்மா. உண்மையில ஒரு தனி மனிதனுடைய அறிவால், ஆற்றலால் உலகத்தில் பொருளாதாரம் கிடைக்குதா? அப்படி அது உண்மையாக இருந்தால் இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிறோம், எத்தனையோ அறிவாளி சோத்துக்கு நாட்டி அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறான். கை நாட்டு கையெழுத்து போட தெரியாத கை நாட்டு பெரிய பெரிய கோடீஸ்வரன் உட்கார்ந்து இருக்கிறான். என்ன காரணம்? அல்லாஹ்வா கொடுக்கிறது. என்னுடைய அறிவால் நான் ஒன்னும் தேடிக்கிட்டு இல்ல. ஒரு இடத்துல கடையை கொண்டு போடுறான், கடையை போட்டுட்டு வியாபாரம் வந்துட்டுங்கிறான் ஒருத்தன். அவனை விட பெரிய முக்கியமான இடத்துல பல கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு பண்ணி கடையை சோவா அலங்கரிச்சு உட்கார்ந்து விசிறி போட்டு வீசிக்கிட்டு இருக்கிறான். கடையில சாமான் வாங்குறதுக்கு ஆள் இல்ல. நம்ம ஊர்ல பார்த்திருப்போம், இந்த ஹோல்சேல் கடை, மொத்த கடைகளை எல்லாம் பாத்தீங்கன்னா சந்துக்குள்ளையும் பொந்துக்குள்ளையும் இடுக்கு பிடிச்சாப்புல உள்ள போய் சாமான் வாங்கிட்டு வர முடியாது. அந்த கடை இருக்கிறதே உலகத்துக்கு தெரியாது. உள்ளுக்குள்ள உட்கார்ந்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு டர்ன் பண்ணிட்டு இருப்பான். உலகத்துல நடக்குதா இல்லையா? அல்லாஹ் பண்ற வேலை. அவன் கடைக்கு போ, என் உள்ளத்துல போடுவான், அவன் கடைக்கு போயிருவேன். எதிர்த்தாப்புல இருக்கும், இவன் கடைக்கு போவாத கொள்ளக்கார பாவி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்துல போட்டுருவான். அது பக்கத்துல இருந்தாலும் போக மாட்டேன். அல்லாஹ்வாக விரும்பி செல்வத்தை தருகிறான். அவனுடைய நாட்டத்தால் உனக்கு பணம் கிடைக்கிறது ஒழிய இதுல நீ பெருமை அடிக்கிறது என்னடா இருக்குது? பெருமை அடிச்சான் காரூனு. அல்லாஹ் என்ன பண்றான்? அப்படியே அவனை பூமிக்குள்ளே, அவனையும் அவன் சேர்த்த சொத்துக்களையும் பூமிக்குள்ளே அல்லாஹ் சொறிவாங்க வைக்கிறான். அவனுடைய அநியாயத்திற்கும் பெருமைக்கும் அல்லாஹ் தண்டனை கொடுத்ததாக திருமறை குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அப்ப இப்படி பல விதங்களில் மக்கள் பெருமை அடிக்கிறார்கள். அந்த பெருமை அடிக்கிற உணர்வை, ஆணவ சிந்தனையை மட்டுப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு சொல் இருக்கிறது என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த சொல். பொருள் உணர்ந்து எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே என்ற அந்த பொருளை உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பல தருணங்களில் நாம் இதை உபயோகிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பா சொல்லியே தீரணும். அப்படிப்பட்ட பல தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருது. சில நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும், அதில் நாம ஜெயிச்சிருவோம், நம்முடைய எதிராளியை தோக்கடிச்சிருவோம். நம்முடைய உள்ளத்தில் லேசா ஒரு கர்வம் வரும். நம்ம முடிச்சிட்டோம்ல, நம்ம கிட்ட நடக்குமா? யாருக்கிட்ட வச்சுக்கிட்டா? நம்மையும் அறியாமல் ஷைத்தான் உள்ளத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து நான் பெரியவன், எனக்கு எல்லாம் முடியும், நான் சாதிச்சிட்டேன், நான் பெரிய பெரிய ஒரு கடமையை முடிச்சிட்டேன்ற மாதிரியான ஒரு உணர்வை சில நேரத்தில் போடுவான். அப்படிப்பட்ட தருணங்களில் நாம் ஜெயித்தால், சாதித்தால், எதிராளியை வீழ்த்தினால், ஒரு போட்டியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த தருணத்தில் நம்முடைய நாவு சொல்ல வேண்டும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த புகழுக்கு சொந்தக்காரன் நான் இல்லை, அல்லாஹ்வுக்கு தான் இந்த புகழ் சொந்தம். நான் என்ன பெருசா என்ன செஞ்சிட்டேன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். இப்ராஹிம் நபி அவர்கள் அவர்களுடைய திருமணம் முடிந்து பல வருடங்கள் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு ஒரு வாரிசைத்தா, எனக்கு ஒரு குழந்தையைத்தா, என்னை வாரிசற்றவனாக இந்த பூமியிலே விட்டு விடாது என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி பிரார்த்திக்கிறார்கள், அழுது புலம்புகிறார்கள். அல்லாஹ் பிள்ளையை கொடுக்கல. 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம்னு அவர்களுடைய இளமை பருவம் எல்லாம் முடிந்து விட்டது. அல்லாஹ் குழந்தையை கொடுக்கல. ஊர் உலகம்லாம் எப்படி பேசி இருக்கும்? ஒரு பிரச்சாரகர் ஒட்டுமொத்த உலகத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்றாங்க. அவங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் பொய், அவைகளிடத்திலே கோரிக்கை வைக்காதீர்கள், அந்த கோரிக்கை நிறைவேறாது, உங்களுக்கு நாளை மறுமையிலே நரகம் கிடைக்கும் என்றெல்லாம் ஒட்டுமொத்த மக்கள் செய்யக்கூடிய தீமைகளை, தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல வருடங்கள் குழந்தை இல்லை என்று சொன்னால் அந்த சமுதாயம் எப்படி பேசி இருக்கும்? அவர்களை உள்ளத்திலே எவ்வளவு வெந்திருப்பாங்க. அல்லாஹ் தாடா 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 அப்படியே மனம் உருகி உள்ள
உள்ளம் நொந்து அழுது அல்லாஹ்விடத்துல கையேந்திருப்பாங்க. அவர்களுடைய இளமை பருவம் முடிந்தது, அல்லாஹ் கொடுக்கல. வயோதிகம் வந்தது, முடியெல்லாம் நரைத்தது, எலும்பெல்லாம் தளர்ந்தது, நாடி நரம்பெல்லாம் அடங்கியது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல இதெல்லாம் சொல்றான். நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்யும் போதே சொல்றாங்க, யா அல்லாஹ் என்னுடைய முடியோ நரைத்து விட்டது, என்னுடைய எலும்போ தளர்ந்து விட்டது அப்படின்னு. எதுக்காண்டி சொல்றாங்க? உலகத்துல இனிமேல் புள்ள பெறதுக்கான வாய்ப்பே இல்ல, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு யா அல்லாஹ் நீ எனக்கு ஒரு பிள்ளையட்டா. இந்த தளர்ந்த உடலால் குழந்தை பெற்றுக் கொள்வது என்பது சாத்தியமில்லை, ஆனால் படைத்த ரப்பே உன்னால் முடியும், உன்னிடத்திலே நான் கேட்கிறேன். அல்லாஹ் அவங்களுடைய உறுதியை பார்த்துவிட்டு அவர்களுக்கு குழந்தையை பாக்கியத்தை தருகிறான். முதிய பருவத்திலே மலக்கு வருகிறார். பக்கத்துல லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தூர் லூத் நபி. அவனுக்கு பயங்கரமான அட்டகாசம், ஓவரு ஹோமோசெக்ஸ்ல மூழ்கி 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 பார்த்தா இப்ராஹிம் லூத் நபி சொல்லி பார்த்தா எல்லாம் திருந்துங்கிற மாதிரி தெரியல. எந்த அளவுக்கு மோசமா போயிட்டானுன்னா, ஒரு நாள் மலக்குமார்கள் மனித உருவத்துல லூத் நபி வீட்டுக்கு வராக, எல்லாரும் வீட்டை சுத்தி விட்டான். அனுப்பு, ஆள் எல்லாம் சூப்பரா வெள்ள வெள்ளையன்னு வந்திருக்கிறானுவா, அவனுக்கு பூரா வெளியே அனுப்புன்னு சொல்லிவிட்டு அப்ப எப்படி இருப்பானுவா. லூத் நபி வெளியே கதறாங்க, வேணாண்டா, விருந்தாளிடா, கேவலப்படுத்தாதரா, போல அல்ல ஆண்களை பெண்களையும் படிச்சிருக்காங்கடா. ஒரு இன்பத்தை இயற்கையில பெண்கிடத்துல பெற வேண்டும், ஏன்னா நீங்க ஆண்களை தேடுறீங்க, கல்யாணம் முடிச்சுக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்துக்கலாம். இந்த பேச்சு வேண்டாம், உபதேசத்தை கேட்க வந்திருக்கிறோம், மரியாதையை கதவை தொடர்ந்து வெளியே அனுப்பு. இந்த அளவுக்கு மோசமா அல்லாஹ் பார்த்தான். லூத் நபி கையேந்திட்டாங்க, யாரெல்லாம் இனிமேல் திருந்த மாட்டான். அனுப்பிவிட்டான் அல்லாஹ், மலக்குமார்கள் அனுப்பிவிட்டு ஆளை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடு, அப்படியே பூமியை அப்படியே தோசையை புரட்டுறது மாதிரி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற பூமியை ரவுண்ட் அப் பண்ணி தூக்கி அப்படி புரட்டி கவுத்தி போட்டு வந்துருந்தான் அல்லாஹ். அதுக்காண்டி மலக்குமார்கள் வந்தாங்க. வர்ற வழியில அவங்களுக்கு இன்னொரு டியூட்டியை சேர்த்து அனுப்பினான். லூத் நபி சமுதாயத்தை அழிக்க போறிய வழியில பக்கத்தூர்ல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இதுவெல்லாம் குர்ஆனில் வரக்கூடிய வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் புள்ள பிறக்கக்கூடிய சமாச்சாரத்தை சொல்லிட்டு போயிருங்க அப்படிங்கிறான். அவங்களுக்கு உங்களுக்கு அல்லாஹ் நற்செய்தி சொல்லுகிறான், உங்களுக்கு இஸ்ஹாக்குங்கிற புள்ள பிறக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு குழந்தை பிறக்க போகிறது என்ற நற்செய்தி சொல்லப்பட்டுருச்சு. ஆச்சரியமா இருக்குது. இருந்தாலும் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொண்டார்கள், கண்டிப்பாக நமக்கு குழந்தை பிறக்கும்னு. குழந்தையும் பிறக்கிறது. அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ள எப்படி இருந்திருக்கும்? நமக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்தால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? நாம யோசிச்சு பார்ப்போம். நமக்கு பல வருஷமா புள்ள இல்ல, ஊரு பூரா திட்டுனான், போற இடத்துல எல்லாம் பெரிய நீலா ஒரு ஆம்பளை ஆளான்னு கேட்டுவிட்டான், எப்படி இருக்கும்? ஒருத்தன் கேட்டா போதுமே, அது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. அவன் கேட்டதுனால அதை வைத்துத்தான் நான் என்னுடைய ஆண்மையோ என்னுடைய பெண்மையோ நிரூபிக்க வேண்டியதில்லை. அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் மக்களை வழங்குவான், நாடியவர்களுக்கு பெண் மக்களை வழங்குவான், நாடியவருக்கு இரண்டையும் சேர்த்து வழங்குவான், நாடியவர்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் மலடர்களாக விட்டு விடுவான். அது அவனது கருத்தில் இருக்கிறது. நான் ஆம்பளை பொம்பளைங்கிறது அதுல வச்சு மேட்டர் தீர்மானிக்க கூடாது. ஆனாலும் உள்ளத்திலே வெறி இருக்கும்ல, இப்படி கேட்டுவிட்டானே அப்படி கேட்டுவிட்டானே, இயல்பாக மனிதனுக்கு வரும். அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்துச்சா? அல்லாஹ் இப்ராஹிம் நபி வாழ்க்கை தூக்கி போட்டு, இப்ப நீ நான் சாதிச்சுட்டே நினைப்ப, உன் சாதனை இல்ல, இத்தனை வருஷத்துக்கு பிறகு வந்திருக்குத, அதுல இருந்து நீ புரிய வேண்டாமா உனக்கு இதுல பங்கு இல்லைன்னு. அப்ப அல்லாஹ் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். என்னுடைய முதிய பருவத்திலே இஸ்மாயில் என்ற குழந்தையையும் இஸ்ஹாக் என்ற குழந்தையும் எனக்கு அன்பளிப்பாய் தந்த அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும். இந்த புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், என் திறமை இல்ல, என்னுடைய முயற்சி இல்ல அப்படின்னு புகழத்துக்கு அந்த பக்கம் போட்டா உள்ளத்துல அந்த சைத்தான் மேல ஏறுவான, சாதிச்சுட்டாலே நெஞ்ச தூக்குவான, அந்த நெஞ்சில ஓங்கி ஒரு அறை காலர் தூக்கி விடும் பொழுது அந்த காலர் இறக்கி விட்டு நம்முடைய உள்ளத்திலே வாழ்க்கையிலே பணிவை கொண்டு வருவதற்கு அற்புதமான ஒரு மந்திர சொல் அல்ஹம்துலில்லாஹ். பொருள் உணர்ந்து சொல்லணும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த புகழ் அல்லாஹ்விற்கே சொந்தம். அறிவுபூர்வமான வாத பிரதிவாதங்கள் நடக்கிற இடத்துல எப்போதுமே கொஞ்சம் தலக்கணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அறிவு அவனுக்கு கொஞ்சம் மண்டகணம் உண்டுப்பா. பெரும்பாலும் யார சொல்லுவாங்கன்னா, எவன்கிட்ட விவரம் இருக்குதோ அவனை பத்தி சொல்லுவாங்க. கொஞ்சம் அறிவாளியா இருந்துட்டாங்கன்னா, 4 பேரை விட விவரம் தெரிஞ்சவனா இருந்தா கொஞ்சம் தலக்கணம் அதிகமா இருக்கு, உலகத்துல இருக்கு. பணக்காரனுக்கு இருக்கிற தலக்கணத்தை விட அறிவு ரீதியாக வரக்கூடிய அந்த தலக்கணம் இருக்குத, அது ரொம்ப பெரிய மோசம். எல்லாத்திலையும் இருக்கு, பெரும்பாலும் அந்த உணர்வு இருக்கு. அல்லாஹ் சுலைமான் நபியை சொல்றான், தாவூத வ சுலைமான இல்மா
وقال الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين. தாவூத் நபிக்கும் சுலைமான் நபிக்கும் நாம் அறிவுஞானத்தை வழங்கினோம். அவர்கள் இருவரும் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஃபல்லலனா அலா கஸீரின் மின் இபாதில் முஃமினீன். முஃமினான தன்னுடைய அடியார்களில் அதிகமான மக்களை விட்டுவிட்டு எங்களை தேர்ந்தெடுத்து சிறப்பித்திருக்கிறானே, எங்களுக்கு இத்தனை பெரிய அறிவுஞானத்தை தந்திருக்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய நாக்கு அது மாதிரி சொல்லணும். அறிவு பூர்வமாக ஒரு காரியத்தை சாதித்து முடிக்கிற பொழுது நான் முடிச்சிட்டேன், வீட்டுக்கு போன் போட்டு சொல்றது, சந்தோஷத்தில் குதிக்கிறது, அவற்றிற்கெல்லாம் முன்னதாக அல்ஹம்துலில்லாஹ் என்ற சொல் நம்முடைய நாவிலிருந்து வெளிவர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து துரத்தப்படுகிறார்கள். வீடு இழந்து, வாசலை இழந்து, சொந்த பந்தங்களை இழந்து தன்னுடைய தாய் நாட்டை விட்டு மதீனாவிற்கு வந்த நபி அவர்கள் மக்கத்து வாசிகளால் பல்வேறு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகி ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நபி அவர்கள் மக்காவின் மீது போர் தொடுக்கிறார்கள். மக்காவே கதி கலங்கி நிற்குது. நபி அவர்களுடைய அதிரடியான திட்டங்கள், அந்த திட்டத்தின் வழியாக செயல்படுத்தி மக்கமா நகரத்தை நபி அவர்கள் அப்படியே லட்டு துண்டுமாறு கையில எடுத்துறாங்க, ஜெயிச்சிடறாங்க. ஒரு எதிரி நாட்டை ரசூலுல்லாஹ் ஜெயிச்சிருக்கிறாங்க. சாதாரணமான நாடு இல்ல, பக்கத்து நாடு, நேச நாடு, அண்டை நாடுமான அது மாதிரி நாடு இல்ல, எதிரி நாடு. சண்டை போட்டு மொத்தத்தையும் புடுங்கிக்கிட்டு வெளியே அனுப்பின கயவர்களும் கொடியவர்களும் வாழக்கூடிய நாடு. அந்த நாடு ஜெயிக்குது. ஜெயிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள்ளே நுழைய போகிறார்கள். அந்த தருணத்தில் தன்னுடைய படை வீரர்கள் அத்தனை பேரையும் அங்கே நிறுத்தி வைத்து அங்கே ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரை. உலகத்திலே எந்த ஒரு ஆட்சியாளனும் எந்த ஒரு அதிகாரியும் உலக வரலாற்றிலே சொல்லி இருக்க முடியாத வார்த்தைகளை நபிகள் நாயகம் தன்னுடைய ராணுவ பட்டாளத்தை நிறுத்தி வைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வ ஸதக வஅதா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுந்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, வணக்கத்திற்குரியவன் அந்த அல்லாஹ் ஒருவனே. வ ஸதக வஅதா, அவன் கொடுத்த வாக்குறுதியை அவன் நிறைவேற்றி இருக்கிறான். அவன் சொன்னா, மக்காவில் இருக்கும்போது மதீனாவை நோக்கி ஓடி வரும்போது, நபியை பயப்படாதீங்க, இந்த மக்காவை ஒரு நாள் உங்க கையில திருப்பி தருவோம் அல்லாஹ் அன்னைக்கு வாக்கு கொடுத்திருந்தான். அவன் கொடுத்த வாக்கை அவன் நிறைவேற்றினான், உண்மைப்படுத்தினான். நஸர அபுதா, அவனுடைய அடிமையாகி எனக்கு அவன் உதவி செய்தான். அஸ்ஸ ஜுந்தா, அவனது பட்டாளமாகிய இந்த ராணுவத்திற்கு அவன் கண்ணியம் தந்தான். ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, எதிரி படையினரை அவன் மட்டுமே தனித்து நின்று அழித்திருக்கிறான். இதை நான் ஒண்ணுமே செய்யலப்பா, ரசூலுல்லாஹ் செஞ்சது, ரசூலுல்லாஹ் திட்டம் தீட்டினது, நபியின் தோழர்கள் தான் போர்க்களத்துக்கு வந்தது, ஆயுதம் தாங்கியது, படை வீரர்களை எதிர்கொண்டது நபியும் நபி தோழர்களும். ஆனால் நபியின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்ன? இதுக்கு நான் எப்படி பெருமை கொண்டாட முடியும்? எனக்கு என்ன சந்தோஷம் இருக்குது? நானா சண்டை போட்டேன், நானா ஜெயிச்சேன், நானா அழிச்சேன்? அல்லாஹ் செஞ்சா எல்லாத்தையும், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. எப்படிப்பட்ட தருணத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள்! நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற பல கட்டங்களிலே நம்முடைய உள்ளத்திலே பெருமையும் மமதையும் ஆணவமும் தலை தூக்கக்கூடிய தருணங்களை நாம் சந்தித்திருப்போம். அந்த தருணத்தில் எல்லாம் இந்த அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற சொற்றொடர் நம்முடைய நாவும் ஒளிந்து கொண்டே இருக்க வேண்டும். இயக்க ரீதியாக, குடும்ப ரீதியாக, தனிநபர் ரீதியாக பல விதங்களில் பிறரை விட நாம் முன்னேறுகிற பொழுது, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, நூஹ் நபி உபதேசம் பண்றாங்க, எவனும் கேட்கல, எதிர்த்து பேசுறான், நூஹ் நபியை கிண்டல் பண்றான், மணல்ல உட்கார்ந்து கப்பல் செய்யறாங்க. அல்லாஹ் சொல்லிவிட்டான், அழிக்க போறேன், தண்ணி வரப்போகுது, வானத்துல இருந்தும் பூமியில இருந்தும் தண்ணி வந்துரும், நீங்க தப்பிச்சுக்கிறதுக்காண்டி கப்பலை கட்டுங்க. கப்பல் செய்யறாங்க. எல்லா பேரும் உளுந்து உளுந்து சிரிக்கிறான். அங்கிட்டு போறவன் போறான். தண்ணி கப்பல், தண்ணியில தானடா கப்பல் ஓடும், மண்ணுல உட்கார்ந்துகிட்டு செய்யறியடா. இன்னைக்கு நம்ம ஊர்ல செஞ்சா நம்ம சிரிப்போமா இல்லையா? கடல் இல்ல, ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுக்கிட்ட உட்கார்ந்து பெரிய பிரம்மாண்டமான கப்பலை ஒருத்தன் நல்ல ரொம்ப திட்டம்லாம் போட்டு எக்கச்சக்கமா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வீட்டுக்கிட்ட உட்கார்ந்துகிட்டு கப்பல் செஞ்சாம என்ன சொல்லுவோம்? இது எப்படிடா நீ கடலுக்கு இழுத்துட்டு போற? தண்ணி இருந்தா கப்பல் வந்து தண்ணியில தானடா போகும். இதுலடா நம்ம ஊர்ல விட்டுக்கிட்டு இருக்கிறான். மதுரையில பாத்தீங்கன்னா சில தர்காக்கள்ல தரையில கப்பல் விடுற மாதிரி இருக்கிறான். தர்கா அன்னைக்கு பாத்திருக்கீங்களா நீங்க?
மதுரையில தெற்கு வாசல் ஒரு ஏரியா இருக்குது. தெற்கு வாசல் தர்காவுல சந்தன கூட அன்னைக்கு தரையில கப்பல் ஓடும். அது லூஸ்தனமான கப்பல். கப்பலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போவாங்க. இதுக்கா கப்பல்? நீ இழுத்துக்கிட்டு போறதுக்கு எதுக்கு கப்பல்? நீயே பேராம பேசாம கப்பல் என்ன இழுத்துக்கிட்டு போற? நான் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு பயணம் போறதுக்கு தான் கப்பல். இவன் என்ன செய்வான்? சந்தன கூட அது எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு கப்பல் இருக்கிற வாங்க கப்பல் நிகழ்ச்சி ஒண்ணு நடத்துவோம். அது மாதிரியா கொண்டு போக முடியும். அதுக்கு எதுக்கு கப்பல்? இவங்க எப்படி செய்யறாங்க? எல்லாம் ஒரே சிரிப்பு. நாம லூசுன்னு சொன்னோம்பா, நல்ல சான்று கிடைச்சிருச்சுடா நமக்கு கையில. அந்த ஆள் பத்தியா வீட்டுல உட்கார்ந்துட்டு கப்பல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தண்ணி இல்லாத இடத்துல அப்படின்னு பேசுறாங்க. எல்லாருடைய ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் உள்ளுக்குள்ள அப்படியே புதைச்சுக்கிறாங்க. சொல்றாங்க, நீ இப்ப என்ன கிண்டல் பண்ற? மின்னா தஸ்கரும், நாளைக்கு ஒரு நாள் வரும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல நிப்போம், அப்ப நான் உன்னை கிண்டல் பண்ணுவோம். இப்படித்தான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியல. தண்ணி வர்ற வரைக்கும் ஒண்ணு கன்ஃபார்ம் பண்ண முடியாதானே, அதனால ஒண்ணுமே சொல்லல. இப்ப நீ பண்ணிக்கடா, நாளைக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு தெரியும்ல அப்படின்றது மாதிரி பதில சொல்லிட்டு விட்டாங்க. தண்ணீர் வருகிறது, வானம் மடை திறந்து கொட்டுகிறது, பூமியின் ஊற்றுக்கண்கள் பீரிட்டு அடிக்கிறது. அல்லாஹ் சொன்ன மாதிரி தண்ணீர் எல்லாம் அப்படியே தத்தளிக்க தோன்றுகிறது. கப்பல் புறப்படுகிறது. இருக்கபூ ஃபீஹா பிஸ்மில்லாஹி வஜ்ரேஹா முர்சாஹா, இறைவனின் திருநாமத்தால் இந்த கப்பல் ஓடுகிறது என்று சொல்லி நூஹ் நபியும் அவர்களை சார்ந்தவர்களும் ஏறி அமர்ந்து விட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்றான், நூஹே உன் உள்ளத்துல கொஞ்சம் அப்படி சைத்தான் வந்துருவான். இப்போ எப்படி எல்லா பேரும் சொன்ன கேட்டானுங்களா? இல்ல அழிஞ்சு போயிருக்கா தண்ணி வருண்டான்னு சொன்ன கேட்டாங்களா? எல்லாம் போயிட்டாங்க. நல்ல வேளை நம்ம ஜெயிச்சிட்டோம், நாம் காப்பாற்றப்பட்டு விட்டோம் என்று சொல்லி 2 பேருக்கு மத்தியிலே நடந்த அந்த போட்டியில் நாம் ஜெயித்து விட்டோம் என்ற உணர்வு அவர்கள் அழுகிறார்கள். நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய உள்ளத்திலே ஒரு விதமான பெருமை, ஆணவம், அகந்தை வந்துவிடக் கூடும். ஏறி உட்கார்ந்த உடனே நீ முதல்ல என்ன சொல்லணும்னா, ஃபகுல் அல்ஹம்துலில்லாஹில்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயம் செய்த கூட்டத்தாரிடமிருந்து எம்மை பாதுகாத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். நானா ஏறி உட்கார்ந்துட்டு நினைச்சிடாத, எல்லா பேரும் போங்கடா நான் தப்பிச்சுட்டேன்டா அப்படி சொல்லிடாத. நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன், அநீதம் செய்த கூட்டத்தாரிடமிருந்து எம்மை பாதுகாத்த இறைவா உனக்கே எல்லா புகழும். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வேலை பார்த்த ஒரு யூத சிறுவன், அவன் சின்ன பிள்ளை மௌத்தாகக்கூடிய தருணம், ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு அவன் வீட்டுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் போய் இஸ்லாத்தை பத்தி சொல்றாங்க. மரண நேரத்துல சின்ன அவஸ்தையில இருக்கிறான். நீ களிமா சொல்லிருப்பா, அல்லாஹ்வை ஏத்துக்க. அந்த பையன் தான் தகப்பனார பாக்குறான். என்னமோ முகமது சொல்றாங்களே, ரசூலுல்லாஹ் வேலை பார்த்த பையன் என்ன செய்ய அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த பையனோட தகப்பனார் சொல்றாரு, யூதர் சொல்றாரு, அவர் சொல்றது கேளப்பா, முகமது நல்லதுதான் சொல்லுவாரு. அத்தி அபுல் காசிம், ரசூலுல்லாஹ்க்கு அபுல் காசிம்னு ஒரு பேர் உண்டு. காசிம்னு ஒரு பையன் பிறந்து இறந்து போயிட்டான், அதனால காசிமுடைய தந்தைன்னு ஒரு பட்ட பேர் உண்டு. அத்தி அபுல் காசிம், அபுல் காசிம் சொன்னது கேளுப்பா அப்படிங்கிறாங்க. அவர் தகப்பனார் சொல்றாரு. சொன்ன உடனே அந்த பையனும் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிறான். ஏற்றுக்கொண்ட சில நிமிடங்களில் அவனுடைய உயிர் பிரிந்து இறந்துடுறான். அப்ப என்ன ஆயிடுச்சு, நரகத்துக்கு செல்ல இருந்த ஒருவன் சுவர்க்கத்தின்பால் திருப்பப்பட்டுட்டான். அப்ப எவ்வளவு பெரிய சந்தோஷம். நான் ஒருத்தன் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்டேன். இப்ப நான் பேசுறேன் வச்சுக்கோ, ஒருத்தனை போய் பேசி நல்ல விவரமா எடுத்து சொல்லி இஸ்லாத்தை எல்லாம் அதனுடைய கொள்கை, கோட்பாடு, சட்ட திட்டங்கள், அவன் கேட்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கடைசியில இஸ்லாமா அப்படின்னு நின்னவன், இஸ்லாம் நல்ல மார்க்கம் தாங்க, நானும் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு என் கையை பிடிச்சி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டான். வெளியில என்ன சொல்ல, எப்படி நம்ம பேசி ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வராம இருப்பான? பேசுற பேச்சு அப்படியப்பா, லாஜிக் பாயிண்ட் எப்படி தெரியுமில. அவன் ஒவ்வொரு கேட்ட கேள்விக்கு அப்படியே நறுக்குன்னு பதில் எடுத்து வச்சவன ஆடி போயிட்டான். ஆடி இஸ்லாத்துக்கு கொண்டு வராம வருவானா? வருமா இல்லையா? உள்ளுக்குள்ள அப்படி செய்தா உள்ளுக்கும் தூண்டுவானா இல்லையா? வெளியில வந்தா லேசா அப்படி சொல்லாட்டி கூட வந்துட்டான், சொல்லிட்டாங்க ஏத்துக்கிட்டான் அப்படின்றது மாதிரி. அப்படி பட்டும் படாமலாவது என்னுடைய பெருமையை வெளிக்காட்ட நினைப்போம். நபிகள் நாயகம் உள்ளிருந்து வெளியில வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்திலிருந்து இந்த சிறுவனை பாதுகாத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். நான் என்ன செஞ்சீங்க? நான் சொன்ன உள்ளத்துல போட்டது அல்லாஹ். அது எங்க இருக்குது? எல்லாரும் தான் பிரச்சாரம் பண்றோம். பிரச்சாரத்தை கேட்கிற அத்தனை பேருமே இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அவங்களுடைய உள்ளத்தில் மாற்றத்தை கொண்டு வருவது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அதனால தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்துல எப்ப பார்த்தாலும் கையேந்துவாங்களாம். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சபித் கல்பி அலா தீனிக், இறைவா உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை ஒரு மார்க்கத்திலே நீ ஸ்திரப்படுத்துவாயாக. அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டத்துல தான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா நேரத்திலும்
இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல திரும்ப திரும்ப நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். பல நேரத்தில் சொல்லணும், பெருமை வருகிற பொழுது சொல்லணும். அப்பொழுதுதான் நம்முடைய இறை உணர்வு, ஆன்மீக உணர்வு மட்டுப்பட்டு நாம் பணிவானவர்களாக, ஏன்னா பணிவு அவசியம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் தவாலா ரஃபஅஹுல்லாஹ் வ மன் தகப்பர வலாஹுல்லாஹ். எவன் பணிகிறானோ அவனை அல்லாஹ் உயர்த்துகிறான், எவன் பெருமை அடிக்கிறானோ அவனை அல்லாஹ் தாழ்த்துகிறான். நம்மிடத்துல பணிவு வரணும்னா இந்த அல்ஹம்துலில்லாஹ் வரணும். இறைவனின் நினைவு வரணும்னா பிஸ்மில்லாஹ் வரணும். ஒவ்வொரு காரியத்திலும் பிஸ்மில்லாஹ், ஒவ்வொரு செயலின் முடிவிலும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற சொற்களை சொல்லி எல்லாம். இன்னும் பல நேரங்கள்ல ஒவ்வொரு தருணத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, செருப்புக்கு ஒண்ணு, சட்டைக்கு ஒண்ணு, வீட்டுக்கு ஒண்ணு, வீட்டு வாசல்ல இறங்கும்போது ஒண்ணு, உள்ள வரும்போது ஒண்ணு, பள்ளியாசலுக்கு ஒண்ணு, கக்கூசுக்கு ஒண்ணு, கக்கூசுல வெளியே வரும்போது ஒண்ணு. ஒவ்வொரு தருணத்திற்கும் நபி அவர்கள் நம்மை அப்படியே ஒரு பச்சை குழந்தையை, ஒரு சிறு குழந்தையை கரம் பிடித்து அழைத்து செல்வதை போன்று அல்லாஹ்வுடைய நிறைவோடு அழைத்து செல்கிறார்கள். அவை அனைத்தையும் நம்மால் இயன்ற வரைக்கும் படித்து உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இறை நினைவை மேற்கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் பேர் பெறுவதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நல்லருளை தந்தருள்வானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.